ஏ முனுசாமி, என்னங்கய்யா? ஆமா அந்த கணக்கு எங்க? எப்ப பார்த்தாலும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வெள்ளை நோட்டை தூக்கிட்டு திரிவான். எங்க போனான் அவன்? ஐயா, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, கணக்கு பிள்ளை இருக்கான் தெரியுமா? அவன் தென்னந்தோப்புல எத்தனை தேங்காய் உரிச்சிட்டு இருக்கா, அவன் எத்தனை தேங்காய் உரிக்காம இருக்குன்னு பாத்துட்டு இருக்கான். சரி நீ சீக்கிரம் போய் நான் சொன்னேன்னு அவன் தேங்காய்லாம் உரிச்சு போட்டுனா சீக்கிரம் அவனை வர சொல்லு. ஓகேங்க ஐயா. ஐயா 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 எனக்கு அவசரமா ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது ஐயா. என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காயா. ஐயே இந்த கணக்கை வேற இங்க காணுமே. சரி நீ தென்னந்தோப்புல போய் பண்ணையார் சொன்னாங்கன்னு ஒரு 10,000 ரூபாய் கணக்கிட்ட வாங்கிக்க. சரிங்க ஐயா. ஐயா கணக்கு பிள்ளை வராரு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அப்புறம் ஐயா என்னைய நியூஸ் பேப்பரை தலைகீழ வச்சு படிச்சிட்டு இருக்கிறீங்க? எனக்கு படிக்க தெரிஞ்சா ஏன் ஒன்ன நான் கணக்கா வச்சுக்க போறேன். சரியா. தென்னந்தோப்புல விளைச்சல்லாம் எப்படி இருக்கு? தென்னந்தோப்புல விளைச்சல்லாம் அமோகமா இருக்கியா. இந்த வருஷம் விளைச்சல் எல்லாம் சிறப்பா இருக்கு. எல்லாம் உங்க நல்ல மனசுதான் காரணம். ஏன் நல்ல மனசுலாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் இந்த ஆண்டவனோட கருணை தான். ஆமா எல்லா நாளும் ஒழுங்கா கணக்கெல்லாம் கொடுக்கானுங்களா? ஆமாயா எல்லாரும் கரெக்டா தாரான்வன். ஆனா அந்த அந்தோணி பையன் தான் கடனை கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கான். அந்தோனியா? ஏவன் அது எனக்கு ஒழுங்கா விளங்கலையே. ஐயா அந்த வடக்கு தெருவுல கொஞ்சம் நெட்டையா வெள்ளையா ஒருத்தன் இருப்பான் தெரியுமா? ஓ அவனா? ஆ. சீக்கிரமா கூட்டிட்டு வர சொல்லு, இன்னைக்கு அவனை வச்சு நம்ம உரிச்சில ஆடுவோம். டேய் அந்த அந்தோணி இழுத்துட்டு வாங்கடா. விடுங்க விடுங்க, நான் ஐயாவை பார்த்துக்கிட்டேன். என்ன விடுங்க, என்ன விடுங்க ஐயா. சொல்லுங்க என்ன அந்தோனி நீ கடன்லாம் ஒழுங்கா குடுக்கலையா? ஐயா. செலவழிஞ்சிட்டயா. அரசியல்ல எல்லாரும் கட் அவுட் அடிக்குது, திருப்பி அதை வந்து செலவு பண்ணதெல்லாம் என்கிட்ட வந்து கடன்லாம் ஒழுங்கா கொடுக்காங்க. அப்புறம் என்ன உனக்கு செலவு? ஐயா இந்த வெள்ளமே நம்பி இருந்தேயா, அது கால வரிட்டாயா. உன்கிட்ட தான் 4 எருமை மாடு இருக்குல்ல, அந்த வருமானமே உனக்கு போதுமே. ஐயா மழை விவசாயமே மழையை நம்பி இருக்கியா, மழை விவசாயத்தை அழிச்சிட்டியா, அதனால எல்லா பைசாவும் அதுக்கே போட்டுட்டேயா. விவசாயங்கிற இந்த சர்க்கார் வேற எதுவும் பண்ண மாட்டேங்குது. ஆமாய்யா. கணக்கு அந்தோணி பேர்ல எவ்வளவு கணக்கு இருக்குன்னு பார்த்து சொல்லு. சொல்லையா. 5, 10, 15 மொத்தம் வட்டியோடி சேர்த்து 50,000 ரூபாயா. 50,000 ரூபாயா? சரி அதை கழிச்சு விடு. ஐயா என்னையா சொல்றீங்க? 50,000 ரூபா சும்மா விடுறதுக்கு? பண்ணையார் சொல்ல, நீ கணக்கு சொல்லதை செய்ய. அந்த 50,000 ரூபாய் கழிச்சு விடு. சரி நீங்க சொன்ன வாஸ்தவம் தான். இனி நீ ஒழுங்கா யார்ட்டையும் கடன் வாங்காம இருக்கதை வச்சு வாழ கத்துக்க, சரியா? ரொம்ப நன்றியா. போயிட்டு வா. நல்லா காத்தடிக்கி எப்பப்பா நல்லா குளிருது. இந்த நைட் நேரத்துல தான் ஊருப்பட்டு ஊழ காத்தடிக்கி. என்ன செய்ய? இவனா? இவன் கண்ணில் மாட்டினா ரூபாய் கேட்பானே. இவனா? இங்க வா. சொல்லு. என்கிட்ட வாங்கினேன் 500 ரூபா. எங்க 2 மாசமா ஆச்சு ஏன் இந்த 500 ரூபா தந்து தாரேன்னு சொல்லிட்டு தர மாட்டேங்க. ஐயா பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கேன் ஐயா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு 500 ரூபா இன்னைக்கு நைட்டுக்குள்ள வேணும். ஐயா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள தரதுக்கு கஷ்டம் ஐயா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு 500 ரூபா வேணும் இந்த ராத்திரிக்குள்ள. ஐயா எப்படியாவது கஷ்டப்பட்டு இன்னைக்கு ராத்திரி தந்துடுவேன் ஐயா. தந்துடணும் பார்த்துக்க. கணக்கு மாந்தோப்புல ஆட்கள்லாம் நின்னாங்க, வேலையெல்லாம் முடிஞ்சா? அப்படியா? சரி எல்லாரும் ஒழுங்கா வேலை செய்யாங்களா? அவனை எதுக்கு அப்ப வேலைக்கு வச்சிருக்கீங்க? வேலையை விட்டு தூக்க வேண்டியதானே? ஓ சரி சரி இருக்கட்டு இருக்கட்டு. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் இருக்கட்டு. அன்னைக்கு லேட்டா வந்ததுக்கு ஒரு காரணம் சொன்னேன், இன்னைக்கு என்ன காரணம் சொல்ல போற? இன்னைக்கும் நான் நேரத்தே தான் கிளம்புனேன். வர வழியில அந்த அந்தோணி பையன் செவந்தின்னு ஒரு பையனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தாயா, அதை பார்த்துட்டு இருந்தேன். அதான் வர லேட் ஆயிட்டு. கணக்கு அந்தோணி காலில் வந்தனே, நீ போய் அந்தோணிய பண்ணையார் கூட்டாங்கன்னு சொல்லி வர சொல்லு. சரிங்கய்யா. ஐயா கூப்பிட்டு வந்துட்டேயா. ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. அந்தோணி அங்க எதுக்கு அந்த ஒரு ஆளை போட்டு அடிச்சிட்டு இருந்தியா, என்ன விஷயம்? யாரு? அவனா? ஐயா அவன் எனக்கு 2 மாசமா ஒரு 500 ரூபா தரணும் பார்த்துருங்க. தாத்தான்னு தரல, அதான் அவன்கிட்ட லைட்டா தட்டி கேட்டேன். நீ எனக்கு எவ்வளவு ரூபா கடன் தரணும்? 50,000 ரூபா. 50,000 ரூபா கடனை நான் கழிச்சு விட்டேன். அதே போல நீ இந்த 500 ரூபா கடனை மன்னிச்சு விட வேண்டியதானே? ஐயா நான் 7 வாட்டி மன்னிச்சு விட்டேயா. நான் உன்னை 70 வாட்டி மன்னிச்சு விட்டேன் தெரியுமா? ஆமாயா.
பைபிள்ல போட்டிருக்கு 7 தரம் மன்னிக்க வேணும்னு போட்டிருக்கு. நீ இப்படி பண்ணால கணக்கு அவன் கணக்கெல்லாம் இருக்குல்ல, அவனுக்கு 50,000 ரூபாய் போட்டு வை. அவன் இந்த 50,000 ரூபாய் தரது வரைக்கும் அந்த தென்னந்தோப்புல வச்சு அவனை உரிங்க. சீக்கிரம் அவனை பிடிங்க. ஐயா வேண்டாம் ஐயா, ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, ஐயா ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, எனக்கு தெரியாம இனிமேல் பண்ணிட்டேன். அது மன்னிச்சு வாழ கத்துக்க. நான் உன்னை 50,000 ரூபாய் நீ தர வேண்டியது இருந்துச்சு, ஆனா நான் உன்னை மன்னிச்சேன். நீ அது இனி அடுத்தால 500 ரூபாய் தான் உனக்கு தரணும். நீ அவனை சீக்கிரம் மன்னிச்சு வாழ கத்துக்க, சரியா? சரிங்கய்யா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்பொழுது பார்த்த குறுநாடகத்தை போன்று நாமும் அநேக நேரங்களில் நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாம் நமக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை மன்னிக்க மனதில்லாமல் போகிறோம். இதனைத்தான் மத்தேயு 18:21-22 இயேசு கூறுகிறார், 7 தரம் மாத்திரமல்ல 770 தரம் மட்டும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். நாமும் பிறரை மன்னிக்கும் சிந்தை உள்ளவர்களாக இருப்போமா?